வைகுண்டம் என்று நினைத்து உடறிவிட்டேன். நாரதா கைலாத மாத்து. ஓம் நம சிவாய. தாயே, பட்டுவாளர் வந்து கொண்டிருக்கிறார். ஆவா, வந்துட்டார் ஐயா, வந்துட்டாரு. இந்த தடவை வாழைப்பழமோ ஞானப்பழமோ என்னவென்று தெரியவில்லையே. முருகா, நாம் இப்பொழுதே இங்கிருந்து ஓடிவிடுவோம். ஆமண்ணா. ஓம் நம சிவாய. அம்மையப்பனுக்கு என் வணக்கங்கள். தாயே, ஏன் இருவரும் என்னை கண்டு ஓடுகின்றனர்? வாருங்கள் நாரதரே, வாரும் நாரதரே. பூலோகத்தில் மார்கழி சீசன் இன்னும் ஆரம்பமே ஆகவில்லையே, அதற்குள்ளேயே உமக்கு ஏன் தொண்டை கட்டி கொண்டு விட்டது? அதை ஏன் கேட்கிறீர்கள் சுவாமி? மக்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றனர் என்று காண பூலோகம் சென்றிருந்தேன். அங்கே தாகமாக இருக்கிறது என பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடித்து விட்டேன். அதனால் தான் குரல் கட்டி கொண்டது. அவ்வளவு கெடுதலா பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் அருந்துவது? ஆம் தாயே, மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு உள்ளது. இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. வேடிக்கையாக உள்ளது. அறிவார்ந்த மக்களை படைத்த நம்மால் கூட அவர்களது அறியாமையை போக்க முடியவில்லை. நாரதரே, இந்த செய்தி மட்டும்தானா? இல்லை, உங்களின் யோகம் சரிதான் தாயே. உலகின் நன்மையை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். என் யோகம் மட்டுமல்ல நாரதரே, இங்குள்ள அனைவரும் யோகித்திருப்பர். அதனால் தான் பிள்ளைகள் ஓடியே விட்டனர். நாரதா, உனக்கு வேறு எங்கும் இடம் கிடைக்கவில்லையா என்று? சிவ சிவா, அப்படி என்ன வேண்டாம். உண்மையாகவே நல்ல காரியமாகத்தான் வந்துள்ளேன். சரி சரி, சொல்லுங்கள். நாரதர் கலகம் நன்மையில் இருந்ததா என்று பார்ப்போம். பூலோகத்தில் இருந்து வரும்போது ஒரு ஞானப்பழம் கொண்டு வந்துள்ளேன். போன முறை கொண்டு வந்ததை காட்டிலும் இம்முறை கொண்டு வந்துள்ள பழம் மிகுந்த சுவையுடையது. பழத்தை என்னிடம் கொடுத்து மறுபடியும் உனது நாடகத்தை நடத்த வந்துள்ளாயா? சக்தி இல்லையே, சிவன் இல்லை. தேவி, இந்த முறை நீயே பிடி. ஐயனே, மறுபடியும் என்னிடமே திரையாடி புரியலாமா? எதிர்காலம் பிள்ளைகள், அதனால் அவர்களிடமே கொடுத்து விடுங்க. விநாயகா, முருகா, சற்றே இங்கு வாருங்கள். அண்ணா, ஏதோ பெரிய வில்லங்கம் காத்து கொண்டிருக்கிறது. நான் அப்பவே சொன்னேனே. அண்ணா அண்ணா, அம்மா கையில் பார் மாம்பழம். வணங்குகிறோம் நாரதரே, சொல்லுங்கள் அப்பா. நாரதர் உங்கள் இருவருக்கும் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று பாருங்கள். மறுபடியும் மாம்பழமா? என்ன, உலகத்தை சுற்ற வேண்டுமா? அதானே. சரி, ஆனால் அண்ணா, இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். நீயும் வா என்னுடன். முருகா, ஒரு முறை நீ சினம் கொண்ட உருவான பழனியே போதும். மிஷிகனில் இன்னொரு பழனி வேண்டாம் அப்பா. இப்பொழுது என்ன செய்யலாம்? நாரதரே, போன முறை போல் இம்முறை செய்ய வேண்டாம். நாரதா, இது உன்னால் வந்த கலகம் தானே, நீயே தீர்ப்பு சொல். சிவ சிவா, நானா? அது சரி, உனக்கு கலகம் மட்டும் தானே மூட்ட தெரியும். நாராயண, இப்பொழுது என்ன, உங்களுக்கு தீர்வு தானே வேண்டும்? இதோ வருகிறதே உங்கள் தீர்வு. Hi, I'm Chitty 2.0. Nice to meet you all. நாரதரே, என்ன இது? இது மனிதனைப் போலவே இருக்கும் இயந்திரம், ரோபோ என்பார்கள். இதற்கு உலகில் உள்ள எல்லா மொழிகளும் கலைகளும் தெரியும். மனிதன் இதனை படைத்து சோம்பேறியாகிவிட்டான். நாங்கள் எல்லோரும் யார் என்று தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? நீங்கள் தமிழ் கடவுள் முருகன், அவர் முழுமுதற் கடவுள் விநாயகர், இது கைலாயம், நான் ரோபோ, அவர்கள் ஆடியன்ஸ். உன்னை உருவாக்கியது யார்? என்னை உருவாக்கியது டாக்டர் வசீகரன், அவர்தான் என் கடவுள். என்ன, வசீகரன் உனது கடவுள் என்றால் அப்பொழுது நாங்கள் எல்லாம் யார்? ரோபோ, உன் டாக்டரே படித்தது நாங்கள் தான். ஒத்துக்கிறேன். என்னை எதுக்காக இங்க தூக்கிட்டு வந்தீங்க? எங்கள் வினாக்களுக்கு விடை தெரிய. என்ன கேள்வி? இந்த உலகத்தை சுற்றி வர எவ்வளவு மணி நேரம் ஆகும்? நடந்தா, காரிலா, சைக்கிளா அல்லது ஃபிளைட்டிலா? எனது வாகனம் மயிலில். ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின். டாட். அப்படி என்றால் பதில் சொல்ல முடியாத கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் என்னை ப்ளூ கிராஸ் கைது செய்வார். வேற கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். என்று சொன்னால், தம்பி, சற்று அமைதியாக இரு. இவனிடம் கேள்வி கேட்டு பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். எங்கே? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்போம். பிரிக்க முடியாதது என்னவோ? குடிமகனும் டாஸ்மாக்கும், பிரியக்கூடாதது முதுமையில் பெற்றோரை, சேர்ந்தே இருப்பது, மக்களும் ஃபேஸ்புக்கும், சேரக்கூடாதது அரசியலும் சாதியும், செய்யக்கூடியது, இயற்கை விவசாயம்,
செய்யக்கூடாதது. ஹைபிரிட் விவசாயம் பார்க்க கூடாதது உழவனின் வறுமையை பார்க்க கூடியது. 2.0 படத்தின் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. தம்பி நிறுத்திவிடு, லேடி நாம் மாறிவிடுவோம். ஆனா விட்டால் இவன் 2.0 படத்துக்கு நம்மை வைத்தே பிரமோ போடுவான் போல. இவ்வளவு பேசுகிறாயே, ஏ ரோபோ, இங்கே வா. தேவி, அந்த பழத்தை இங்கே கொடு. எங்கே, இது என்னவென்று சொல் பார்க்கலாம். இது ஹைபிரிட் மாம்பழம். இதை சாப்பிட்டா மனித உடலுக்கு கேடு. இது மட்டுமல்ல, பூலோகத்தில் விதையில்லா பழங்கள், வேக்ஸ் கோட்டிங் பழங்கள், முற்றிலும் செயற்கையாக செய்யப்படும் பால் அனைத்தும் கிடைக்கும். அப்படியானால் இந்த பழம் யாருக்குமே வேண்டாம். இங்கே கொடு. அப்பா, அம்மா, நாங்கள் இருவரும் இப்பொழுதே பூலோகம் சென்று இயற்கை விவசாயத்திற்கான உடனடி மாற்றத்தை ஏற்படுத்துவோம்.